மேக்ஸிமம் எல்லாரோட லைஃப்லையும் அப்பா தான் ரோல் மாடலாக இருப்பார். தன்னோட உழைப்பு மொத்தத்தையும் குடும்பத்துக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறதே அப்பா தான். நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதே அப்பாவை பார்த்து தான். என்னோட லைஃப் டோட்டலாக வேற மாதிரி. என்னோட ரோல் மாடல், எனக்காக உழைச்சது, எனக்காக கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சது, எனக்கு நல்லது கெட்டது எதுன்னு எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துனது அப்பாவோ அண்ணனோ தம்பியோ அந்த மாதிரி சொந்தக்காரங்களோ யாருமே கிடையாது. எனக்காக எல்லா கஷ்டப்பட்டது என் அம்மா மட்டும்தான். ஏன்னா என் அம்மா சிங்கிள் பேரண்டாக இருந்து என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு கஷ்டப்பட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி என்னை படிக்க வச்சது, எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து, எனக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து என்னை இவ்வளோ தூரம் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து வச்சதே என் அம்மா தான். என் அம்மா இல்லைன்னா இந்த வாழ்க்கையே எனக்கு கிடைக்காது. என் அம்மா அவங்களோட சுய விருப்பத்தெல்லாம் விட்டுட்டு நான் தான் அவங்களோட வாழ்க்கைன்னு தீர்மானிச்சு என்னை சின்ன வயசுலேருந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. நான் சின்ன வயசுலேருந்து எதெல்லாம் ஆசைப்பட்டனோ அதெல்லாமே எனக்கு என் அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க சம்பளம் அப்போ ரொம்ப கம்மி தான். நான் கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க எனக்காக எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வரைக்குமே ஒருத்தரால் இவ்வளோ அன்பு வந்து ஒருத்தர் மேலே வைக்க முடியுமான்னு நான் நினச்சி பார்க்குறேன். ஏன்னா என் அம்மா அவ்வளோ அன்பு என் மேலே வச்சுருக்காங்க. நான் என்னதான் சம்பாதிச்சாலும் என்னதான் இது பண்ணாலும் என் அம்மா எனக்காக கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வளர்த்திருக்காங்களே, அவங்களோட உயரம் உண்மையாலுமே ரொம்ப பெருசு. அந்த உயரத்துக்கு நான் போகணும்னு நினச்சாலும் இந்த லைஃப் ஃபுல்லாக நான் எவ்வளோ அவங்களுக்காக என்ன பண்ணாலும் அது ஈடே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லா விஷயத்துலையும் என்னை விட ஒரு படி மேலே தான் இருக்காங்க. ஒரு படியில் பல படி மேலே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க தன்னோட லைஃபையே எனக்காகன்னு சொல்லி அர்ப்பணிச்சிருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்ட என் அம்மாவுக்கு நான் என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி பார்த்தா என்னால் ஒன்றுமே முடியாது. ஆனால் என் அம்மாவை நான் ஒரு பெரிய இடத்துல வச்சு அழகு பார்க்கணும். என்னோடய லைஃப்பில் அவங்க என்ன சந்தோஷப்படுறாங்களோ ஆசைப்படுறாங்களோ அதை நிறைவேற்றுறது தான் என்னோடய சந்தோஷமும் ஆசைகளும். நீங்களும் உங்கள் அம்மாவை சந்தோஷமாக பத்திரமா பார்த்துக்கோங்க.